இது ஒரு சாதாரண வீட்டு மானிய திட்டம் பற்றிய செய்தி இல்லைங்க. இது தமிழ்நாட்டின் சமூக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைனே சொல்லலாம். 2030க்குள்ள குடிசைகள் இல்லாத மாநிலம். இது வெறும் அரசியல் வாசகம் மட்டும் இல்லை, ஒரு தலைமுறை மாற்றத்தின் அறிவிப்புனே சொல்லலாம். ஒரு குடும்பம் மழை பெய்யும் போது கூரையை பார்த்து பயப்படாம தூங்க வேண்டும் என்ற ஆசை, ஒரு அம்மா குழந்தையை நினைக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்ற கனவு, ஒரு மாணவன் ஒளி கசிந்த குடிசையில் அல்ல நம்பிக்கையோடு நிறைந்த சுவருக்குள் படிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, இந்த எல்லா கனவுகளுக்கும் காங்கிரீட் வடிவம் கொடுக்க உருவானதே கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம். 3.5 லட்சம் மானியம் அப்படிங்கிறது வெறும் தொகை மட்டும் இல்லைங்க. அது ஒரு குடும்பத்தின் மரியாதை, பாதுகாப்பு, சமூக நிலை உயர்வு, தலைமுறை வறுமையை உடைக்கும் முதலீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமாக மட்டும் இல்லாம ஒரு சமூக புரட்சியாக முன்வைக்குது அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இன்னைக்கு நாம பேச போவது வீடு கட்டுவது பற்றி இல்லைங்க, ஒரு புதிய தமிழகம் கட்டுவது பற்றி தான். ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும், இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவீங்க, எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் போன்ற பல தகவலை பற்றி தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 2030க்குள்ள குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற பெரிய இலக்குடன் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் கலைஞர் கனவு இல்லம் ஸ்கீம். ஸோ இது ஒரு சாதாரண வீட்டு மானிய திட்டம் மட்டும் இல்லைங்க, இது சமூக நீதியின் தொடர்ச்சி, ஏழை குடும்பங்களோட வாழ்வாதார பாதுகாப்பு, தலைமுறை வறுமையை உடைக்கும் ஸ்ட்ரக்சரல் இன்டர்வென்ஷன்னே சொல்லலாம். இன்னும் அடிஷ்னலாக சொல்லணும் அப்படின்னா கிராமப்புற வளர்ச்சியை வேகப்படுத்தும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக அரசோட நேரடி நிதி பரிமாற்றம் மூலம் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வெல்ஃபேர் கவர்னன்ஸ் மாடல்னே இந்த கலைஞர் கனவு இல்ல ஸ்கீமை சொல்லலாங்க. ஸோ இதை முன்னெடுத்து வரும் அரசு தலைமையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2030 விஷனை பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டாக மட்டும் இல்லைங்க, மெசரபிள் டெவலப்மெண்ட் டார்கெட்டாக மாற்ற முயற்சி செய்கிறாரு என்ற ஆங்கிளில் தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல வருஷமாக குடிசை மாற்று திட்டங்கள் இருந்தாலும் இன்னும் கிராமப்புறங்களில் ஓட்டு வீடுகள், பனை இலை கூரை வீடுகள், மழை காலத்தில் சுருண்டு விழும் சுவர்கள் போன்ற அபாய சூழ்நிலைகள் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. இது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில மாநிலத்தில் மட்டும் இல்லைங்க, எல்லா மாவட்டத்திலையும் இதே மாதிரி நிலைமை தான் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு வீடு அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஹியூமன் டிக்னிட்டினே சொல்லலாம். ஸோ அப்படிங்கிற தத்துவத்தை முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வலியுறுத்திய சமூக நீதி தான் அரசியல் வழிகோலின் தொடர்ச்சியாக இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெல்ஃபேர் கண்டினியூட்டி ப்ளஸ் பொலிட்டிக்கல் லீகசி ப்ளஸ் ரூரல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், இந்த மூணோட சேர்க்கை தான் இந்த திட்டத்தோட மைய கருத்தாவே இருந்துட்டு இருக்கு. 3500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா 1 லட்சத்து வீடுகள், 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டும் முடிவை அரசின் ஃபிஸ்கல் ப்ரியாரிட்டியை காட்டுதுன்னே சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ 3.5 லட்சம் ரூபாய் மானியம் அப்படிங்கிறது டைரக்டாக பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக 3 தவணைகளில் வழங்கப்படுவது, இதில் எந்த ஒரு மீடியேட்டர் இல்லாததை குறைக்குதுன்னே சொல்லலாம். ஸோ சப்போஸ் 3.5 லட்சம் உங்களுக்கு கேஷாக வீடு தேடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இடையில யாராச்சும் ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க, அந்த மீடியேட்டரை ஒரு சில அமௌண்ட்டை அவங்க எடுத்துக்கிட்டு மீதி அமௌண்ட்டு தான் மக்களுக்கு போய் சேரும். ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல பேங்க்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டைரெக்டாக 3 லட்சம் அப்படிங்கிறது மக்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய தகவலாகவே இருக்குங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸோ கூடுதலாக 1.5 லட்சம் கடன் வாய்ப்பு பெனிஃபிஷரி கான்ட்ரிபியூஷனை எனேபிள் செய்யுதுன்னே சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மல்டிஃபயர் எஃபெக்டாக சிமெண்ட்டு, ஜல்லி, செங்கல், கம்பி, ஏஏசி பிளாக்கு உற்பத்தி இதனால் அதிகரிக்கப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதனால் இன்னும் அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா உள்ளூர் தொழிலாளர்களுக்கு வேலை, கிராம சந்தையில் பணப்புழக்கம், ஸ்மால் டிரான்ஸ்போர்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு வருமானம், ரூரல் எக்கனாமிக்கு லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் போன்ற மேக்ரோ மற்றும் மைக்ரோ இம்பேக்டுகளை
இது வந்து ரொம்ப அதிகப்படுத்துதுன்னே வந்து சொல்லலாங்க. ஸோ இதனால் வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் அதிகமாகும், தொழிலும் மக்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இதனால் வருமானம் கிடைக்கும். இந்த 3 லட்சம் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க, இந்த 3 லட்சம் நிறைய குடும்பங்கள் வந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு முக்கியமான மைய கருத்தாகவே இதில் இருக்குது. ஸோ இதோட கட்டுமான விவரங்கள் அந்த ஆல்சோ அதோட தரம் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 360 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் வந்து 300 சதுரடி ஆர்சிசி கூரையுடன் கிச்சன் வசதி, இது வந்து கம்பல்சரி கட்டணும். ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதோட கைட்லைன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த டியூரபிலிட்டியை உறுதி செய்யுதுன்னே சொல்லலாம். ஸோ பெனிஃபிஷியோட விருப்பப்படி பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற பகுதியை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால ஓனர்ஷிப் ஃபீலிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வீடு கட்டணும், இந்த சைஸ் ஆஃப் ரூம் தான் கட்டணும் அப்படின்ட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து முதல்ல கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான், 300 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் ஆர்சிசி ரூஃப் போட்டிங்கன்னா போது, ரிமைனிங் வந்து உங்களுடைய அக்காடன்ஸ் தகுந்த மாதிரி, உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ஏரியா பரப்பளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மீதி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 300 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத ஒரு 10க்கு 30 சைஸில் இருந்து அப்படியே 300 ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவோம், அந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ பிரிக்ஸு இல்லைனா இன்டர்லாக் பிரிக்கு இல்லை அப்படின்னா ஏஏசி பிளாக் போன்ற தரமான பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இல்லை க்ரீன் பில்டிங் கான்செப்ட் வருது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்டர்லாக் பிரிக்கு ஏஏசி பிளாக்லாம் யூஸ் பண்ணும்போது ரீயூஸ் மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து க்ரீன் பில்டிங் கான்செப்டில் வருது, அதனால் இதை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் வைஸாக தான் நாங்கள் வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ உள்ளூர் கண்காணிப்பு முறைகள் படி அக்கௌண்டபிலிட்டியை உயர்த்துகிறது என்ற கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்னன்ஸ் ஆங்கிளில் வந்து நாம் இதை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான மைய கருத்தாகவே இருக்குங்க. ஸோ 3 ஸ்டேஜில் வந்து பணம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 3 லட்சம் அப்படிங்கிறது ஸோ 1.25 லட்சமாக வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஸோ இதுக்கான தகுதி அண்ட் ஆல்சோ தேர்வு முறை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்க வேண்டும், கிராமப்புற வசிப்பு அவங்க வந்து இருக்கணும். ஸோ குறைஞ்சது 360 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பட்டா நிலம் ஆகிய அடிப்படை தகுதிகள் வந்து ஜென்யூன் ரூரல் புவர் டார்கெட்டை செய்யுது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காங்கிரீட் வீடு வச்சவங்களா இல்லைன்னா அரசு ஊழியர்களுக்கு இது தகுதி இல்லை அப்படிங்கிற விதிமுறைகளை வந்து ரிசோர்ஸ் டார்கெட்டிங் காட்டுதுன்னே சொல்லலாங்க. ஸோ ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையிலான குழு வந்து இதுக்கு ஆய்வு செஞ்சு கிராம சபை ஒப்புதல் பெற்று முறையாக லோக்கல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் மற்றும் டிரான்ஸ்பரன்சி ரெண்டையும் இணைக்கிறதுனே சொல்லலாம். ஸோ இதுக்கு தேவையான ஆவணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வச்சிருக்க நிலத்துடைய பட்டா, சிட்டா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வருமான சான்று போன்ற ஆவணங்கள் மூலம் எலிஜிபிலிட்டி வெரிஃபிகேஷன் செய்யப்படுது அப்படின்னு கவர்மெண்ட்ஸ் ப்ராசஸை டீப்பாக வந்து இந்த விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சமூகத்தை ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பான காங்கிரீட் வீடு கிடைப்பது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான உணர்வாகவே இருக்குங்க. ஸோ குழந்தைகளுக்கு படிப்பு சூழல் உருவாகும், மழை காலத்தில் அச்சம் இல்லை, சுகாதார முன்னேற்றம் ஏற்படும், சமூக மரியாதை உயர்வும், திருமண வாய்ப்புகள் மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். ஸோ வங்கி கடன் பெற கொலாட்ரல் கிரெடிட்டபிலிட்டி போன்ற பல இன்டைரக்ட் பெனிஃபிட்டை வந்து இதை உருவாக்குதுன்னே சொல்லலாங்க. ஸோ வீடு அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் அசட் மட்டும் இல்லைங்க, அது சோசியல் மொபிலிட்டி டூல், டிக்னிட்டி மார்க்கர், பாவர்ட்டி எக்ஸிட் பாத்வே அப்படிங்கிறத வந்து ரொம்ப எமோஷனல் சோசியாலஜிக்கல் ஆங்கிளில் வந்து இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அரசியல் பரிமாணம் அப்படிங்கிறது 2030க்கு முன்னாடி குடிசைகள் இல்லாத தமிழகம் என்ற இலக்கு ஒரு டெவலப்மெண்ட் நரேட்டிவாகவும் ரூரல் ஓட் கன்சல்டேஷன் ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். ஸோ வெல்ஃபேர் பிராண்டிங் மூலமாக அரசின் சோசியல் ஜஸ்டிஸ் இமேஜ் வலுப்படுத்துது. ஸோ மத்திய திட்டங்களுக்கு ஒப்பீடு மாநில தனித்துவம் காட்டுதுன்னே சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் ஆப்போசிஷனுக்கு இது போதுமா, செலெக்ஷன் பயாஸ் இருக்குமா, கரப்ஷன் வாய்ப்பு இருக்கா என்ற கேள்வி எழுப்பும் சூழ்நிலையில் பேலன்ஸ்டாக இதை அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதா முக்கியமான கருத்தாக இருக்குங்க. ஸோ இதுக்கு சவால்கள் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, 3 லட்சம் போதுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இன்ஃப்ளேஷன் கான்டெக்ட்ஸில் வரலாம். ஸோ நிலம் இல்லாதவங்களுக்கு என்ன தீர்வு என்ற ஸ்ட்ரக்சரல் கேப்பும் இருக்குது. புறம்போக்கு நிலத்தில் வாழ்பவர்கள் எக்ஸ்க்ளூட் ஆகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் டிலே, குவாலிட்டி காம்ப்ரமைஸ், பொலிட்டிக்கல் ஃபேவரிட்டிசம் குற்றச்சாட்டுகளை வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த திட்டத்தில் இருக்கும் ஒரு சவால்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இறுதியாக வந்து இது ஒரு சாதாரண வீட்டு மானிய திட்டம் பற்றிய செய்தி இல்லைங்க, இது தமிழ்நாட்டின் சமூக வரலாற்றில் ஒரு பெரிய திருப்பு முனையாகவே இருக்கும். 2030க்குள்ள குடிசைகள் இல்லாத மாநிலம் இது வெறும் அரசியல் வாசகம் மட்டும் இல்லைங்க, ஒரு தலைமுறை மாற்றத்தின் அறிவிப்பு. ஒரு குடும்பம் மழை பெய்யும் போது கூரையை பார்த்து பயப்படாமல் தூங்க வேண்டும் என்ற ஆசை, ஒரு அம்மா குழந்தையை நினைக்காமல் பாதுகாக்க வேண்டும் ஒரு ஆசை, ஒரு மாணவன் ஒளி கசிந்த குடிசையில் அல்ல நம்பிக்கையுடன் இந்த சுவருக்குள் படிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புங்க.
ஸோ இந்த திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமாக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக புரட்சியாக முன்வைக்குது அப்படின்னு சொன்னது மிகையாகுது. இன்னைக்கு நாம பேச போவது வீடு கட்டுவது பற்றி இல்லைங்க, ஒரு புதிய தமிழகம் கட்டுவது பற்றி தான். ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். சப்போஸ் இந்த வீடியோ எனக்கு தேவையில்லை, நண்பர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தேவையானவங்களுக்கு இந்த கலைஞர் வீட்டு மனை திட்டத்தில் வந்து அப்ளை செஞ்சு அவங்களுக்கும் ஒரு சூப்பரான வீடு, காங்கிரீட் வீடு கிடைக்க நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நீங்களும் அப்ளை பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.